ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா, ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க மஸ்கா பன்னும் இரானி டீயும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. அது மாதிரியே வீட்டிலே ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மஸ்கா பன் செய்கிறதுக்கு முதல்ல பட்டர் எடுத்துக்கலாங்க. பட்டரை அரை மணி நேரத்துக்கு முன்னவே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. அது மாதிரி உப்பு இல்லாத பட்டராக தான் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்சால்டட் பட்டர் 100 கிராம் எடுத்திருக்கேன். நல்ல சாஃப்டான இந்த பட்டரை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது மாதிரியே ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த கை விஸ்க் இல்லாமல் பீட்டரை யூஸ் பண்ணியும் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சாஃப்டாக பஃபியாக பட்டரை அடித்து பீட் பண்ண பிறகு இனிப்புக்கு தேவையான கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக சர்க்கரை நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்த்து க்ரீமை லூஸ் ஆகிடாமே பார்த்துக்கிறணும். இனி அடுத்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. பட்டை ஏலக்காய் ஒரே அளவில் எடுத்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாங்க, 3 பிஞ்ச் அளவில் சேர்த்தா போதும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டரில் அடிச்சு எடுத்திங்கன்னா இந்த க்ரீம் இன்னும் கூட திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கையிலே நல்லா பீட் பண்ணிவிட்டு சூப்பரான க்ரீம் ரெடி பண்ணிட்டேன். இனி அடுத்த இரானி டீ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது 400 ml இருக்கும். அடுத்த இந்த தண்ணியில் 5-6 ஏலக்காயை ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 இன்ச் நீளமுள்ள இஞ்சியையும் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்களோட டிகாஷனோட அளவு பொறுத்து நீங்கள் டீ தூளை இன்னும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு அடைச்சி வைக்கணும். இதோட மூடி பார்த்தீங்கன்னா ஆவி வெளியே போகாமல் நல்லா டைட்டாக அடைச்சி வச்சுக்கோங்க. ஹோல் இல்லாத மூடியாக பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் ஏதாவது சில்வர் ஃபாயில் வச்சு அடைச்சி வச்சிடணும். பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி தாங்க, ஆவி வெளியே போகாத மாதிரி நல்லா டைட்டாக அடைச்சி வைப்பாங்க. அது போலவே நான் அடைச்சி வச்சுட்டேன். இப்போ ஆவி எதுவுமே வெளியே வராது. இதை 30 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லையும் 10 நிமிஷம் ரொம்ப குறைவான தீயிலே கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொதிச்சு வரட்டுங்க. இனி அடுத்த வேற அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு திக்காகிற வரை கொதிக்க விடணும். ஸ்ட்ராங்கான டீ டிகாஷனில் திக்கான பால் சேர்த்து தாங்க இரானி டீ ரெடி பண்ணுவாங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சு திக்காகி வரட்டும். இனி அடுத்த நல்ல சாஃப்டான பன் எடுத்துக்கலாம். மஸ்கா பன் செய்யறதுக்கு சாஃப்டான பன் தாங்க வேணும். இந்த பன்னை இது மாதிரி கட் பண்ணிட்டு 2 சைடும் க்ரீம் தடவி விடணும். கட் பண்ண 2 பீஸையும் ஒன்றா சேர்த்து விட்ட பிறகு கொஞ்சமாக க்ரீம் எடுத்து வெளியே இது மாதிரி தடவி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மஸ்கா பன் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்த நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச பால் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இனிப்புக்கு கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட இனிப்பை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு நல்லா திக்காக ஆயிடுச்சுங்க. டீ டிகாஷன் 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த கிளாஸில் பாதி அளவு டீ டிகாஷன் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச நல்ல திக்கான பாலையும் சேர்த்துக்கலாம். இனி மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த இரானி டீயும் மஸ்கா பன்னும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. மஸ்கா பன்னை இரானி டீ கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அசத்தலான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சட்னி இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி சிம்பிளான ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஹைப்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோஸில் ஏதாச்சும் குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் திருத்திக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.